அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. ஏசையா ஏசையா என் தெய்வம் நீர்தானையா. ஏசையா ஏசையா என் தெய்வம் நீர்தானையா. पवित्र नाम की महिमा हो। वॉइस ऑफ कृपासना यूनियन साहब कृपासनम ध्वनि सेवा के तरफ से தேவனுடைய வார்த்தைகளை உங்களுக்கு முன்னே கொண்டு வருகிறோம். परमेश्वर के वचन को आपके अवर ले आते हैं। இன்றைக்கு நாம் தியானிக்கிற தியானம், आज हम जो ध्यान करने जा रहे हैं, உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், अपनी आंखें उठाकर देखो. ஏறெடுத்து பாருங்கள் என்ற தலைப்பில் 3 பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். उठाकर देखो करके कहा हुआ सत्य के अनुसार 3 विषय को हम मनन करने जा रहे हैं. யோவான் சுவிசேஷம் 4:35 ஆண்டவர் இயேசு சொல்கிறார். यूहन्ना सुसमाचार अध्याय 4:35 वचन में यीशु इस प्रकार कहता है. நம்முடைய சீடர்களை பார்த்து இயேசு சொன்னார், अपने शिष्यों को देखकर यीशु ने कहा, அறுப்பு காலம் வருகிறது, இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? आप जो कटनी के लिए और 4 महीना बाकी करके तुम कहते हो, 2 महीने இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று. देखो मैं तुमसे कहता हूं, உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். अपनी आंखें उठाकर देखो, पर दृष्टि डालो कि कटनी के लिए पक चुके हैं. திருச்சபை மக்கள் எல்லாரும் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டிய ஒரு காலத்துக்கு வந்திருக்கிறோம். कलशिया वाले अपनी नजर उठाकर देखने की एक समय पर हम आ गया है. கண்களை ஏறெடுத்து பார்க்காமல் பூமியையே பார்த்து கொண்டிருக்க கூடாது. हम आंखों को उठाकर देखना छोड़कर हम पृथ्वी को देखकर नहीं रहना चाहिए. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாட்களிலே ஒரு ஜெப ஆலயத்திலே ஒரு பூமி வந்து கொண்டிருந்தார். प्रभु यीशु मसीह की समय पर प्रार्थना घर में एक कुमड़ी स्त्री आई थी. அவள் நன்றாய் பாடுகிறவள், நன்றாய் தேவனை துதிக்கிறவள், ஜெபிக்கிறவள். वो अच्छे परमेश्वर का गीत गाती है, प्रार्थना करती है, स्तुति भी करती है. நன்றாய் வேத வாசிக்கிறவள், ஆராதனையிலே பங்கு கொண்டு கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துகிறவள். अच्छी आराधना करती है, वचन पढ़ती है, प्रभु के समूह में दान देती है. ஆனால் அவளோ பூமியாய் இருந்தாள். लेकिन वो कुमड़ी स्त्री थी. எவ்வளவேனும் நிமிர முடியாத பூமியாய் இருந்தாள். थोड़ा भी सीधा नहीं हो जाती थी, ऐसे कुमड़ी स्त्री थी. அவள் ஒழுங்காக ஆராதனைக்கு வந்து கொண்டே இருந்தாள். वो बराबर आराधना में आता रहती थी. எத்தனையோ மாதங்களாகிவிட்டது, வருடங்களாகிவிட்டது, தன்னுடைய கூடல் நிமிரவில்லையே என்ற ஒரு எதிர்பார்ப்பு அவளுக்குள் இருந்தது. कितना महीना हो चुका है, कितना समय हो चुका है, लेकिन हमने कुमड़ी पनी सीधा नहीं हुआ करके एक बड़ी समस्या उनके अंदर रहता था. தேவாலயத்துக்கு போவதினாலே ஆராதனைக்கு போவதினாலே நமக்கு ஒரு லாபம் இல்லையே என்று அவள் எண்ணவில்லை. आराधनालय में जाने से, प्रार्थना करने से मुझे कोई लाभ नहीं करके वो कभी नहीं सोची थी. அவள் சபையை குறித்தோ ஊழியர்களை குறித்தோ எந்த குறைபாடும் சொல்லவில்லை. वो कलीसिया के बारे में या सेवक लोगों के बारे में या परमेश्वर के विषय में कोई जो कभी कोई बुरा नहीं बोलती थी. தன்னுடைய கூடல் ஒரு நாள் நிமிரும் என்ற ஒரு நம்பிக்கையோடு வந்து கொண்டிருந்தார். अपना कुमड़ीपन एक दिन सीधा हो जाएगा करके आशा के साथ आई थी. அவருடைய வாழ்க்கையிலே பல மாதங்கள் கடந்தது, வருடங்கள் கடந்தது, ஆனாலும் அவர் எதிர்பார்த்தபடி கூடல் நிமிரவில்லை. उनके जीवन में कई दिन बीत चुका था, कई महीना बीत चुका था, लेकिन उसकी कुमड़ीपन की अवस्था से कोई बदलावट नहीं आई. அதற்காக அவள் வாசிக்கிற வேத வாசிப்பிலிருந்து பின்வாங்கவில்லை. उस कारण से जो प्रभु का वचन जो पढ़ती थी उसमें से कभी वो पीछे नहीं हटती थी.
தான் எதிர்பார்க்கிறது நிறைவேறவில்லையே என்று சொல்லி ஆராதனைக்கு வருவதை அவர் நிறுத்தவில்லை. जो चाहती थी वो पूरा नहीं हुआ करके आराधना में आना बंद नहीं की. ஊழியர்களோடு உள்ள ஐக்கியத்தை அவர் இழந்து போகவில்லை. सेवकों के साथ जो संगति है उसको कोई नहीं. விசுவாசிகளோடு உள்ள ஐக்கியத்தை அவர் இழந்து போகவில்லை. विश्वासी के साथ की ऐक्य को कोई नहीं. அவன் ஜெபத்தை நிறுத்தவில்லை. वो प्रार्थना को बंद नहीं किया. காணிக்கை கொடுப்பதை நிறுத்தவில்லை. दान देने को बंद नहीं किया. அவள் ஆண்டவரை பற்றி பேசுவதை நிறுத்தவில்லை. वो परमेश्वर के बारे में बोलने की बातों को बंद नहीं किया. அவள் தொடர்ந்து ஆராதனைக்கு வந்து वो கொண்டிருந்தாள். लगातार आराधना में आती थी. ஒரு நாள் இயேசு அந்த விவாதத்துக்கு एक दिन यीशु मसीह उस आराधनालय में आया. எல்லாருக்கும் மத்தியிலே ஒரு பிரசன்னமானார். सबके सामने यीशु उपस्थित हुआ. அந்த கூனியை அழைத்தார். उस कुमड़ी स्त्री को बुलाया. அவள் நிமிர முடியாத அளவுக்கு கூனிக்கொண்டே थोड़ा भी सीधा नहीं होती जैसे झुक कर आई थी. ஆண்டவர் அந்த ஸ்திரீயின் மேல் அந்த கூனடி மேல் கை வைத்தார். परमेश्वर कुमड़ी स्त्री के ऊपर अपना हाथ रखा. அன்றே குனிந்து கொண்டிருந்த அந்த கூனி அப்படி நிமிர்ந்து பார்த்து தேவனை ऐसे झुक कर चलने वाली कुमड़ी स्त्री ऐसे सीधा होकर यीशु को देखने लगी. அன்று அவளுக்கு என்று தேவன் விடுதலையை நியமித்திருந்த நாள் அந்த நாள். उस दिन उसके लिए परमेश्वर के छुटकारा का गीत को ठहराया हुआ दिन. தேவனிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த நன்மை வரும் நாள் அந்த நாளாக இருந்தது. परमेश्वर से जो अपेक्षा जो करती थी उस भलाई उसके जीवन में आने का दिन था. யோகாங்கள் ஜெபித்தும் விடுதலை இல்லை. ஒரு கூனலான ஒரு வாழ்க்கை. कितना समय से प्रार्थना करके कोई आराम नहीं. एक कुमड़ीपन की जिंदगी. மற்ற ஆவிக்குரிய காரியங்கள் ஊழியர்கள் எல்லாம் வாழ்க்கையில இருந்தால் सब प्रकार के आत्मिक जीवन या सेवा जीवन में होकर भी குறிப்பிட்ட விஷயத்திலே விடுதலை எதிர்பார்க்கிற இன்னும் விடுதலை பெற முடியவில்லை. कुछ फलानी बातों पर एक छुटकारा आजादी की आशा करती थी लेकिन वो छुटकारा नहीं मिला. அதான் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற கூடல். ये है तुम्हारा जिंदगी की कुमड़ीपन. இந்த கூடல் இத்தனை ஆண்டுகளாக ஜெபித்து விடுதலை இல்லையே என்று சொல்லி பின்வாங்காதே. इसी कुमड़ीपन के कारण इतने समय प्रार्थना करके आराम नहीं मिला करके पीछे मत हटना. நீ ஆண்டவருடைய வழியிலே வந்து கொண்டே இரு. तू परमेश्वर के मार्ग में चलता रहो. ஆவிக்குரிய காரியங்களை செய்து கொண்டே இரு. आत्मिक बातों को करता रहो. யாரையும் குறை சொல்லாதே. किसी पर शिकायत मत करना. நாள் வரும். समय आएगा. இறைவன் இயேசு வருவார். यीशु प्रभु आएगा. அவர் உன் மேல் இந்த பிரச்சனை வரும். तुम्हारे पर उसकी उपस्थिति आएगा. அவருடைய ஆவியானவர் கரமாக உன்னை தொடுவார். उसकी आत्मा उसकी आत्मा के जरिए तुझे छुएगा. நீ நிமிருவாய். तू सीधा हो जाएगा. நிமிர்ந்து பார்ப்பாய். सीधा होकर देखेगा. இப்பொழுது உன் கண்கள் ஏறெடுத்து பார். अभी तुम्हारा सर तेरी नजर उठाकर देखेगा. இந்த உலகத்தில் உள்ள மனுஷர்களாலும் சரி, आज दुनिया में रहने वाले लोग சபைக்குள்ளே வந்திருக்கிற தேவ பிள்ளைகளாலும் சரி, कलिसिया के तरह परमेश्वर के बच्चे हो. சிலர் கூனலாகவே வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறார். कुछ लोग कुमड़ीपन की जिंदगी जी रहा है. அவர்களை விடுவிப்பதற்காக இயேசு வருகிறார். उनको छुड़ाने के लिए यीशु आ रहा है. வெளியில் உள்ளவர்களையும் கூனலை நீக்கி நிமிர்த்தி பார்க்க வைக்கிறார். आज जो वैसे कुमड़ियों को प्रभु सीधा करके देखना. சபைக்குள்ளே வந்திருக்கிறவருடைய கூனலையும் நிமிர்த்தி அவர் ஏறெடுத்து பார்க்க வைக்கிறார். बाहर रहने वाले और कलिसिया में आने वाले लोगों की कुमड़ीपन को प्रभु सीधा करके देखता இந்த है. செய்தியின் வழியாக அதைத்தான் கர்த்தர் வாழ்க்கை செய்ய போகிறார். इस संदेश के द्वारा परमेश्वर यही आपके जीवन में करने जा रहा है. நீங்கள் ஏறெடுத்து பார்க்க வேண்டும். आप उठाकर देखना चाहिए. நீங்கள் பூமியையே பார்த்து கொண்டிருக்க आप सिर्फ पृथ्वी को देखने वाला नहीं बनना चाहिए. பவுல் கொலோசை சபைக்கு இப்படி சொல்கிறார். और कलिसिया इस प्रकार लिखता है. பூமியில் உள்ளவைகளை அல்ல, जो पृथ्वी में का नहीं, மேலானவைகளை நாடுங்கள். जो ऊपर की बातों को देखो. கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிற அந்த மேலானவைகளே தேடுங்கள். प्रभु यीशु परमेश्वर के दाहिने बाजू में बैठा हुआ वहां की बातों का खोजो. திருச்சபைக்கு உட்பட்டவர்களோ எப்போதும் பூமிக்குரியவைகளையே தேடிக்கொண்டிருந்தார். कलिसिया के अंदर के लोग कभी सब पृथ्वी की बातों पर खोज करेंगे. உலகத்துக்குரியவைகளையே சிந்தித்துக் கொண்டிருந்தார். दुनिया की बातों का ही चिंता करते रहे. அதுதான் சபையிலே விழுந்த கூனல். ये है कलिसिया के अंदर आया हुआ कुमड़ीपन. இப்ப அந்த கூனலை நிமிர்த்த வேண்டும். अब ये उसी कुमड़ीपन को सीधा करना चाहिए. நிமிர்ந்தால் தான் ஆண்டவர் சொன்னது போல கண்களை ஏறெடுத்து பார்த்தோம். हम सीधा होने से जैसा प्रभु कहा जैसा हमने आपके उठाकर देख सकते हैं. ஆண்டவர் சீடர்களை பார்த்து சொல்கிறார், यीशु शिष्यों को देखकर உங்கள் கண்களை ஏறெடுத்து பார். अपना नजर उठाकर देखो. அப்படியே நான் திருச்சபையுடைய கண்கள் ஏறெடுத்து பார்க்கிற கண்களா இருக்கிறது. उसका मतलब कलिसिया वालों के आंखें उठाकर देखने वाला आंख बनना चाहिए. சிலர் பார்க்கிறார்கள், कुछ लोग देखता है ஏறெடுத்து பார்க்கவில்லை, उठाकर ने देखा है. அங்கும் இங்கும் பார்க்கிறார்கள்.
यहाँ वहाँ देखता है। யாத்திராகமம் 2:12 ஒரு வசனம் இருக்கிறது. निर्गमन का पुस्तक दूसरा अध्याय 12 वचन में एक वचन है। அங்கே மோசே என்ற மனிதன் वहाँ मूसा नाम का एक व्यक्ति பெரிய யூனிவர்சிட்டியிலே படித்து பெரிய பட்டங்களை பெற்றவர். बड़े जो कला विद्याशाला में पढ़कर पुरस्कार पाया। எகிப்து தேசத்தை ஆளக்கூடிய அளவுக்கு சகல கலைகளிலும் பட்டமை பெற்றவர். मिस्र देश को प्रभुता करने के सब प्रकार की कला को सीखा है। நாட்டை ஆளப்படுவதற்குரிய ஒரு இளவரசனாக இருந்து கொண்டிருந்தார். उस देश पर प्रभुता करने का एक राजकुमार बन गया था। அவனுடைய சமூகத்தை சமுதாயத்தைச் சேர்ந்த ஜனங்கள் எகிப்திய மக்களுக்கு அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். उनकी समुदाय के लोग मिस्र देश में गुलामी बनकर रहता था। இவன் அந்த மக்களை பார்ப்பதற்காக பட்டணத்துக்குள்ளே கடந்து போகிறான். इन्होंने उस प्रजा को देखने के लिए शहरों के अंदर आया। அப்படி அவர் போய் கொண்டிருக்கும் போது 2 பேர் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிற ஒரு காட்சியை பார்த்தார். वैसे वो जाने के समय 2 जन लड़ाई करने की अवस्था को देखा है। அந்த சண்டை காட்சியை அவனை ரொம்பவும் பயப்படுத்தியது. उस लड़ाई की हालत को देखते बहुत घबराया है, डर गया है। எகிப்தியன் இஸ்ரவேலனாகிய ஒரு சமூகத்தைச் சேர்ந்த ஒருவனை அடித்துக் கொண்டிருக்கிறார். एक मिस्रवासी एक यहूदी परिवार का व्यक्ति को मारता था। இந்த மோசேயும் ஒரு இஸ்ரவேலன் ஒரு யூதன். ये मूसा भी एक यहूदी और एक इजरायली था। இவனுடைய சமுதாயத்தைச் சேர்ந்தவனை இவனுடைய சமூகத்தைச் சேர்ந்தவனை இன்னொரு சமூகத்தைச் சேர்ந்தவனை எகிப்தியன் அடித்துக் கொண்டிருக்கிறான். अपने समुदाय के व्यक्ति को और एक मिस्रवासी के समुदाय के व्यक्ति ने मारता था। எப்படி இவன் அடிக்கலாம்? कैसा मार सकता है? இந்த ஜாதிக்காரனை இவன் அடித்து விட்டான். मेरी जाति वालों को उन्होंने मार दिया है। இவனை உலகத்திலே வைக்கப்படும். अभी इसको दुनिया में जिंदा नहीं रखना है। அவனுக்குள்ளே கோபம் பொங்கி उसके अंदर गुस्सा उमड़ कर आया। நேர போனா எகிப்தியன் அடித்தான். सीधा मेरा मिस्रवासी वैसे मारा, ஒரே அடி. एक ही लाफा ஸ்பாட் அவுட். जगह पे खत्म हो गया। அப்படியானா இவன் ரொம்ப சரீர பாடி கூட இரும்பா उसका இருப்பான். मतलब उसके शरीर कितना तंदुरुस्त में था, அண்ணா எக்ஸசைஸ் பாடி. अच्छे व्यायाम किया हुआ शरीर। அங்க விட்டு एक ही मार அப்படியே அவரை புரிஞ்சுட்டான். वैसे वो नीचे गिर पड़ा, செத்தே मर गया। ஒரே அடியில் एक ही लाफा में मर गया है। அவன் ஓடிட்டான். वो भाग गया है। சண்டை போட்டுட்டு இன்னொருத்தவன் ஓடிட்டான். जिसमें झगड़ा करता था वो भाग गया है। அப்போ மோசே அங்கேயும் பார்க்கிறான், இங்கேயும் பார்க்கிறான். तब मूसा यहाँ वहाँ देखता था। அங்கேயும் இங்கேயும் பார்க்கிறவர்கள் கொலைகாரர்களாக இருப்பார்கள். यहाँ वहाँ देखने वाले लोग खून करने वाला बन जाता है। அங்கிருந்து ஏதாவது வராதா, இங்கிருந்து ஏதாவது வராதா, यहाँ से कुछ नहीं आएगा, वहाँ से कुछ नहीं आएगा, எவனாவது நம்மளை காட்டி கொடுத்துருவாங்க. कोई भी आपको दिखाई देगा क्या? நாம நம்மளை எப்படி பாதுகாக்கிறது? हम अपने आप को कैसे बचा सकते हैं? அங்கேயும் பார்த்துக்கிட்டு இங்கேயும் பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. यहाँ वहाँ देखने वाला नहीं। ஆண்டவர் திருச்சபை மக்களை பார்த்து சொல்லுகிறது, உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். परमेश्वर कलिसिया वालों से कहता है तुम्हारे नजरों को उठाकर देखो। அங்கேயும் இங்கேயும் பார்க்கறது என்ன? यहाँ वहाँ देखना मतलब क्या है? உன்னை பாதுகாக்க, உன் குடும்பத்தை பாதுகாக்க. तू अपने आप को बचाने के लिए, अपने परिवार को बचाने के लिए। அங்க அமெரிக்கா இருக்கு, वहाँ अमेरिका है, இங்கே ஆஸ்திரேலியா இருக்கு, या ऑस्ट्रेलिया है, இங்கே மலேசியா இருக்கு, या मलेशिया सिंगापुर है, அங்கே கல்ஃப் கண்ட்ரிஸ் கத்தார் இருக்குது, यहाँ से अरब कंट्री कतार है, அங்க லண்டன் இருக்கு. या लंदन है। அங்கேயும் இங்கேயும் பார்க்கணும். यहाँ वहाँ नहीं देखना चाहिए। உங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும். अपनी आंखों को उठाकर देखना चाहिए। அப்ப தங்களை பாதுகாக்க, தங்கள் குடும்பங்களை பாதுகாக்க, தங்கள் திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக அங்கும் இங்கும் பார்க்கிற சில தலைவர்கள் இருக்கிறார். अपने आप को बचाने के लिए, अपने लोगों को संभालने के लिए यहाँ वहाँ देखने वाले कुछ नेता लोग हैं। இப்படிப்பட்டதான தலைவர்கள் எல்லாம் ஊரை விட்டு ஓட வேண்டிய ஒரு நாள் வரும். ऐसे नेता लोग एक दिन गांव छोड़ के भागने का दिन आएगा। அங்கும் இங்கும் பார்த்த மோசேயை போல நம்முடைய கண்கள் அலைந்து கொண்டிருக்கிறது. यहाँ वहाँ देखा हुआ मूसा के आंखों के समान हमारा आँख यहाँ वहाँ भटकता नहीं रहना चाहिए। விசுவாச பிள்ளைகளுடைய பார்வையும் தலைவருடைய பார்வைகளும் ஏறெடுத்து பார்க்கிற பார்வையா இருக்கு. विश्वासी परमेश्वर के बच्चे और नेताओं की आंखें परमेश्वर की ओर उठाकर देखने की आंख बने। அப்படி அங்கும் இங்கும் பார்த்தால் குழப்பம் உண்டாகும், इस प्रकार यहाँ वहाँ देखने से गड़बड़ी आ जाएगा, தோல்வி உண்டாகும், हरावट आ जाएगा, வேதனைகள் பெருகும். दर्द आ जाएगा। நாம் அதிகாரிகளை பார்த்து கொண்டிருக்க கூடாது, हम अधिकारियों की तरफ से नहीं देखना चाहिए, அமைச்சர்களை பார்த்து கொண்டிருக்க கூடாது, जो नेताओं को देखते नहीं रहना चाहिए, கவுன்சிலர்களை பார்த்து கொண்டிருக்க கூடாது, जो मुख्य लोगों को देखते नहीं रहना चाहिए, பைனான்சியரை பார்த்து கொண்டிருக்க கூடாது. जो आर्थिक बातों पर ध्यान नहीं लगाना चाहिए। அங்கும் இங்கும் பார்க்கிற பார்வைகள் எல்லாம் மாற்றப்பட்டு यहाँ वहाँ देखने की नजरों को हटाकर
நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும். हमारा नजर उठाकर देखना चाहिए. நம்முடைய விசுவாசியின் தகப்பனாகிய ஆபிரகாம் ஒருமுறை தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தார். हमारे विश्वासी के पिता इब्राहिम एक बार अपने नजर उठाकर देखा. ஆதியாகமம் 22:13 அதை பற்றி பேசுகிறது. उत्पत्ति 22:13 वचन इसके बारे में कहता है. ஆபிரகாம் தன் குமாரனாகிய ஈசாக்கை அழைத்துக் கொண்டு மோரியா மலைக்கு மேலே ஏறி போகிறார். इब्राहिम अपने बेटा इसहाक को लेकर मोरिया पर्वत पर चढ़ गया है. 3 நாட்கள் தன்னுடைய வீட்டில் இருந்து இந்த மோரியா மலைக்கு வந்து சேர்வதற்கு 3 நாட்கள். उस अपने घर में से इस मोरिया पहाड़ तक पहुंचने के लिए 3 दिन की सफर था. அவன் அந்த 3 நாள் பயணம் செய்து மோரியா மலையின் அடிவாரத்துக்கு வந்து சேர்ந்தான். उस 3 दिन की सफर करके उसी मोरिया पर्वत के नीचे में भाग में आया. அவன் மோரியா மலைக்கு இனிமேல் மேலே ஏறி போக வேண்டும். अभी वो मोरिया पर्वत पर चढ़कर जाना है. அங்கே கர்த்தர் சொல்லி இருக்கிறார், அவனுடைய குமாரனை பலி செலுத்தும்படி சொல்லி இருக்கிறார். परमेश्वर ने उनको कहा था, वहां तू तेरे बेटा को मेरे लिए बलि चढ़ाओ. ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக ஆபிரகாம் தன் குமாரனை அழைத்துக் கொண்டு 3 நாட்கள் பயணம். परमेश्वर जो कहा था उसकी आज्ञा को अनुसार अपने बेटा को बलि चढ़ाने के लिए इब्राहिम उसके बेटा को लेकर தேவனை ஆராதிப்பதற்கு 3 நாட்கள் செலவு செய்ய வேண்டுமா? परमेश्वर की आराधना के लिए 3 दिन खर्च करना है क्या? 3 நாட்கள் பயணம் பண்ணித்தான் பலி செலுத்த வேண்டுமா? 3 दिन यात्रा करके बलि चढ़ाना है क्या? அப்ப 3 நாட்கள் பயணம் பண்ணினால் குடும்பத்தை ஒதுக்கி வைக்க வேண்டும். और 3 दिन यात्रा करके आना रहेगा तो अपने परिवार को दूर रखना है. 3 நாட்கள் பயணம் செய்தோமானால் தொழிலை ஒதுக்கி வைக்க வேண்டும். 3 दिन हम यात्रा करना चाहिए तो अपने काम धंधा से दूर रहना चाहिए. உத்தியோகங்களுக்கு